கம்பெனியை பொறுத்தளவுக்கு அவங்களோட வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைலேஜ்ன்றது நாங்கள் சொல்லுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வந்து குறைவாக தான் கொடுக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட் கண்டிஷன் இருக்குது, என்வாயர்மெண்ட் இருக்குது, ஸ்பீடு இருக்குது, ஓட்டுற ஆள் இருக்குது, பெட்ரோல் டீசல் நம்ம போடுற அந்த ஒரு குவாலிட்டியை பொறுத்து வந்து மைலேஜ் மாறும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கதைகள்லாம் சொல்கிறாங்க. அந்த எந்த ஒரு கதையும் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுப்பதில்ல. என்னன்னா அவர் வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல. சரி நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் ஒரு 5 கிலோமீட்டர் குறைவாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40% அவங்க சொன்னதுலேருந்து வந்து இது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் தான். அதாவது ஒரு மிஸ்லீடிங் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பியூட்டி என்னென்னா அவங்க வந்து ஆக்சுவலாக மைலேஜ் வந்து ஃபோர்ட் நாங்கள் வந்து செக் பண்ணல. நாங்கள் வந்து ஒரு தனியார் கம்பெனிக்கிட்ட வந்து கொடுத்து செக் பண்ணோம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் எங்களோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதை வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணது உங்களோட ஒரு நீங்கள் வந்து தெரிஞ்சு தான் பண்ணி அவங்க செக் பண்ணதை சொல்லி தான்